Hi friends, festival start ஆக போகுது. ஸோ கிருஷ்ணருக்கு பிடிச்ச ரவா லட்டு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது வறுக்கிறதுக்கு திராட்சை, முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துடலாம். திராட்சை நல்லா உப்பி வர டைமில் பலூன் மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரவை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஜாரில் 3/4 கப் சர்க்கரையும் 1 ஏலக்காவையும் நல்லா பொடியாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ்க்கு நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப அரைக்காதீங்க, 2 பல்ஸ் தான். இப்போ ஒரு பவுலில் நான் இப்போ அரைச்சி வச்ச எல்லா மாவையும் அதை நான் ஆட் போட்டுடுறேன். நான் எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். சூடாக தான் இருக்கும். நான் சூடான பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அந்த மாவை பிடிக்கிற பதம் இருக்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு சூடு தாங்க முடியல, ஸோ நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதம் தான் கரெக்டான பதம். கையில் பிடிச்சு பார்த்தா நமக்கு பால் ஷேப்பில் வரும், ரவுண்டாக. இப்போ நம்ம ரவா லட்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பிடிக்கணும். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். நம்மளோட டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த டேஸ்டியான ரவா லட்டு செஞ்சு சாமிக்கு படையலில் வைங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.